விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் அமைந்திருக்கிற கண்டாச்சிபுரம் வாக்காளர் பெருங்குடி மக்களே, இந்த நிகழ்ச்சியினை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கிற என் உயிருக்கு நிகரான அன்பு தம்பி தங்கைகளே, தொடர்ச்சியாக என்னோடு களத்திலே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய தம்பிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான ஒரு சூழலில் நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு தமிழகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. என்ன மாதிரியான ஒரு சூழலில் நாமெல்லாம் அரசியல் களத்துக்கு வந்தோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய வாக்காளர் பெருங்குடி மக்கள் நம்முடைய குருதி உறவுகள், நம்முடைய ரத்த சொந்தங்கள் தொடர்ச்சியாக ஒரு 60 ஆண்டு காலமாக அரசியல் என்றால் இதுதான் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள். எது அரசியல்? அது அயோக்கியர்களின் புகலிடம். படித்தவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது. அறிவும் ஆற்றலும் பெற்றவர்கள் அரசியல் பக்கம் தலை வைத்து படுக்கவே கூடாது. அரசியல் என்பது அயோக்கியர்கள் நடத்துகின்ற நாடகம். அங்கு நேர்மைக்கு இடமில்லை, உண்மைக்கு அங்கு வழி இல்லை என்கிற ஒரு சூழல் தொடர்ச்சியாக தமிழகத்திலே இருந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் படித்த இளைஞர்கள் இப்படி ஒதுங்கி இருந்தால், அரசியல் ஒரு சாக்கடை என்று இவர்கள் விலகி இருந்தால், இந்த சாக்கடையை யார் சரி செய்வது என்கிற கேள்வியோடு ஒருத்தன் தமிழகத்திலே எழுந்து நின்றான். இளைய தலைமுறை பிள்ளைகளை பார்த்து அவன் கேள்வி எழுப்பினான். இந்த அரசியலை தொடர்ச்சியாக அயோக்கியர்களும் திருடர்களும் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்களை பொய் சொல்லி தொடர்ச்சியாக ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். படித்த பிள்ளைகள், இளைய தலைமுறை பிள்ளைகளாகிய நாம் இதை வேடிக்கை பார்த்து இங்கு நல்லவர்களுக்கு இடமில்லை, படித்தவனுக்கு இடமில்லை என்று சொல்லி நாம் ஒதுங்கி போனோம். அப்படின்னா இதை யார் சரி செய்வது? இந்த சாக்கடையை இறங்கி தூய்மைப்படுத்துவது யார் என்கிற கேள்வியை தமிழகத்தில் 40-50 ஆண்டுகளுக்கு பிறகு ஒருத்தன் கேட்டான். அவன் தான் எங்க அண்ணன் செந்தமிழன் சீமா. அவன் கேட்ட கேள்வியில் இருக்கிற நியாயம், அவன் கேட்ட கேள்வியில் இருக்கக்கூடிய உண்மை இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு மிக எளிமையாக புரிந்தது. இங்க கட்சி அப்படின்னா அதிமுக, திமுக. அதிமுக அயோக்கியத்தனம் பண்ணினா, மக்களை ஏமாத்தினா, கொள்ளையடிச்சா, மக்கள் உடனே ஒரு சபதம் எடுப்பான். உனக்கு நாங்க ஓட்டு போட்டு, ரெட்டலைக்கு ஓட்டு போட்டு உன்னை ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டுகிட்டு வந்தா நீ கொள்ளையடிப்பியா, நீ எங்களை ஏமாத்திரியா, இருற தேர்தல் வரட்டும், உனக்கு பாடம் போட்டுறேன் அப்படின்னு என் தாத்தனும், என் சித்தப்பனும், என் பெரியப்பனும், என் சின்னம்மாவும், என் அத்தையும், என் மாமனும் ஒரு சபதம் ஏற்றுக்கு காத்துக்கிட்டு இருப்பான். எத்தனை வருஷம்? 5 வருஷம் காத்துக்கிட்டு இருப்பான். காத்துக்கிட்டு இருந்து என்ன செய்யலாம்? உதயசூரியனுக்கு ஓட்டு போடலாம். அவனுடைய கோபத்தை, அவனுடைய கோபத்தின் வெளிப்பாடு என்ன? அதிமுகவுக்கு ஓட்டு போட்டு அவன் அயோக்கியத்தனம் பண்ணனா திமுகவுக்கு ஓட்டு போடுவான், உதயசூரியனுக்கு ஓட்டு போடுவான். ஏன்? ஏன்னா அவன் இப்ப கோபமா இருக்கான். எதுக்கு கோபம்? அதிமுக ஏமாத்திட்டான். சரி, திமுகவுக்கு ஓட்டு போட்டு திமுக ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வான்? அதிமுக என்ன செஞ்சானோ அதே தான் இவனும் செய்வான்.
உடனே என் சித்தப்பன், என் பெரியப்பன், என் மாமன், மச்சான் என்ன தெரியுமா இருறா உனக்கு நாங்க பாடம் புகுட்டுறோம் அப்படின்னு சொல்லி 5 வருஷம் காத்துக்கிட்டு இருப்பான். என்ன செய்வான்? திரும்ப ரெட்டலைக்கு ஓட்ட போடுவான். இதத்தாயா 60 வருஷமா செஞ்சுக்கிட்டு இருந்தான். அறிவு சிறிது இருந்தா, சிந்திக்கிற திறன் இருந்தா, நாங்க தப்பா பேசணும்னா இப்பவே இருந்து கேள்விகள் செஞ்சீங்களா இல்லையா? மாத்தி மாத்தி அதிமுக திமுக அதிமுக திமுக மாத்தி மாத்தி ஓட்டு போட்டீங்களா இல்லையா? கேள்வி கேட்டா படித்தவர்கள், பேராசிரியர்கள், ஆசிரியர் பெருமக்கள், அரசு அதிகாரிகளா இருக்கிறவங்கள்ட்ட கேள்வி கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? வேற யாருக்கு இங்க ஓட்டு போடுறது? வேற யாருக்கு ஓட்டு போடுறது? தேர்தல் வந்தா ரெண்டா பிரிஞ்சுக்கிறான். ஒரு குரூப் திமுக கூட்டணி இருக்கிற கட்சி எல்லாமே ரெண்டா பிரிஞ்சிருவான். ஏன்னா மக்கள் மேல தப்பு இல்ல, அவங்களுக்கு நோ சான்ஸ், வாய்ப்பு இல்ல. ஏன் அவன் ரெண்டா பிரிஞ்சிருவான்? ரெண்டா எப்படி பிரிவான்? திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி. வெட்கக்கேடு, வெட்கக்கேடு. என்ன வெட்கக்கேடு? கட்சி வச்சிருக்கிறதே கூட்டணிக்கு. திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி ரெண்டா பிரிஞ்சு நின்னா கோபப்பட்ட மக்கள் இவனும் கொள்ளையடிக்கிறான், இவனும் கொள்ளையடிக்கிறான், இவனும் மக்களை ஏமாத்துறான், இவனும் மக்களை ஏமாத்துறான் அப்படின்னு தெரிஞ்சு அறிஞ்ச மக்கள் யாருக்கு ஓட்டு போடுவான்? இருக்கிறதே 2 கும்பல் தான், 2 திருட்டு கும்பல். அப்ப மாத்தி மாத்தி தானே போடுவான். இந்த சிந்தனை எழுந்து இளைய தலைமுறை தமிழ் பிள்ளைகளிடையே கேள்வி எழுப்பி ஒருத்தன் எழுந்து வந்து நின்று அந்த சாக்கடையை, அரசியல் என்கின்ற அந்த சாக்கடையை நான் தூய்மைப்படுத்துவேன், என் இளைய தலைமுறை பிள்ளைகளை நான் அரசியல் ஊட்டி, அரசியல் அறிவூட்டி ஒரு கட்சியாக நான் எழுந்து நிற்பேன் என்று எழுந்து நின்றவன் தான் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான். சிந்திக்கின்ற பிள்ளைகளை உருவாக்கினான். பேசலாம் என் தம்பி எல்லாம் பெருமையா இருக்கு கீழே உட்காந்து கேட்கறது. நேரம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா என் தம்பிங்க பேசுறத உட்காந்து கேட்க அவ்வளவு பெருமையா இருக்கு. என்ன அரசியல் பேசலாம் பாரு. திமுக காரன் பேசுவானா? அதிமுக காரன் பேசுவானா? முடியுமா அவங்களால? நான் கேட்கிறேன். ஆகவே என் அன்பான வாக்காளர் பெருங்குடி மக்களை, ஏதோ நாம் தமிழர் பிள்ளைகள் வர்றாங்க. நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த நிலப்பரப்பில் அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் அப்படின்னு சீமானவன் இந்த மண்ணில் வந்து சொன்னார். வந்து மலையை வெட்டிட்டு போறான். எப்படி அரசியல் அறிவை எங்கள் அண்ணன் எங்களுக்கு ஊற்றினான் என்று சொன்னால் மலையை வெட்டிட்டு போறான். மலையை தானே வெட்டுறான். யாரா வெட்டுறான்? அரசியல்வாதி வெட்டுறான். மணலை அல்றான். யாரா அல்றான்? அரசியல்வாதி அல்றான். மலையை வெட்டினா உனக்கு என்ன? நீங்க ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்காரன் கேட்கிறீங்க? உங்களுக்கு என்னடா? அவன் அரசியல்வாதி, அனைத்து அதிகாரமும் அவனிடம் இருக்கிறது, அவன் அதைத்தான் செய்வான். அப்படின்னா மலையை வெட்டிட்டு போனான்னா மழை வராது. அங்க இருக்கக்கூடிய சோலை காடுகள் எல்லாம் அழிந்து விடும். காடுகள் அழிஞ்சிட்டா மழை பெய்யாது. மழை பெய்யாதா குடிக்க தண்ணி இருக்காது. குடிக்க தண்ணி இல்லைன்னா புல் பூண்டெல்லாம் அழிஞ்சு போயிடும். புல் பூண்டு அழிஞ்சா இந்த பூமி உயிரினங்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு இடமாக மாறிவிடும். அப்படி தகுதியற்ற இடமா மாறிச்சுன்னா மனுஷன் செத்து போவான். இதுதான் விஞ்ஞானம். இந்த விஞ்ஞானம் இங்க இருக்கிற மக்களுக்கு தெரியல. அவங்க என்ன நினைச்சாங்க? அதிகாரம் மிகவும் வலிமையானது. அந்த அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? அரசியல் கட்சிகளிடம் இருக்கிறது. எம்பி இருக்கு, அவனை எதிர்க்க முடியாது. எம்எல்ஏ இருக்கு, அவனை எதிர்க்க முடியாது. அமைச்சர் இருக்கு, அவனை எதிர்க்க முடியாது. அவன் நினைச்சா மலையை வெட்டுவான். அவன் நினைச்சா மணலை அள்ளுவான். மலையை வெட்டினா உனக்கு என்னடா? டேய், மலையை வெட்டினா மழை வராதுடா. மழை வரலன்னா இந்த பூமி வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு பூமியா போயிடும். அப்படி தகுதியற்ற பூமியா போனா உன் தலைமுறையிலேயே குடிக்க தண்ணி இல்லாம மனித சமூகம் அழிந்து போய்விடும் என்கிற உண்மையை, விஞ்ஞானத்தை
ஒரு பேராசிரியன் போல தமிழகம் முழுவதும் மேடை போட்டு பேசினவன் எங்க அண்ணன் செந்தமிழன் சீமா. அப்ப மலையை வெட்டக்கூடாது, ஆற்று மணலை அள்ளினால் 6 செத்து போகும்டான்னு சொன்னான். ஆற்று மணலை அள்ளக்கூடாதுன்னா, மலையை வெட்டக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? நல்லவன்ட்ட ஆட்சி அதிகாரம் வரணும். அதிகாரம் யார்கிட்ட வரணும்? நல்லவர்களிடம் வர வேண்டும், திருடாதவர்களிடம் வர வேண்டும், பொய் சொல்லாதவர்களிடம் வர வேண்டும், மக்களை ஏமாற்றவர்கள் வந்து வரணும். ஏமாற்றுறவன் அந்த அதிகாரம் போச்சுன்னா அவன் திரும்ப திருவான். அண்ணா திமுக காரன் மலையை வெட்டின போது திமுக காரர்கள் களத்தில் இறங்கி போறான்னா மலையை வெட்டக்கூடாதுன்னு. உடனே நம்ம எல்லாம் என்ன நினைச்சோம்? ஆஹா, என் மலையை காப்பாற்றுகிற வல்லுநர்கள் இவர்கள் தான் அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஓட்ட போட்டான். இவன் வந்தவன என்ன பண்றான்? சக்கரை நல்ல நிறைய சக்கரை இருக்கிற லாரியை கொண்டுட்டு போய் இவன் இன்னும் கொஞ்சம் கூட வெட்டி ஏத்திட்டு போறான். எங்க? கேரளாவுக்கு ஏத்திட்டு போறான். மேற்கு தொடர்ச்சி மலையை வெட்டுறான். வேண்டா, இந்த பூமி உனக்கு மட்டும் சொந்தமானதா? அப்ப நல்லவர்களுக்கு கையில வந்து ஆட்சி அதிகாரம் வரணும்னா அந்த கெட்டவனை யாரு தேர்ந்தெடுத்தது? கெட்டவனுக்கு அந்த அதிகார வலிமையை கொடுத்தது யாரு? அவனை எம்எல்ஏ ஆக்கினது யாரு? அவனை எம்பி ஆக்கினது யாரு? அவனை அமைச்சர் ஆக்கினது யாரு? யோசி பாருங்க. நீ ஏழையா இருக்கலாம், நீ கூலிக்காரனா இருக்கலாம், நீ சாப்பிடுறதுக்கு கஷ்டப்படுறவனா இருக்கலாம், ஆனா உன்னுடைய வாக்குத்தான் பொன்முடியை இன்றைக்கு அமைச்சராக்கி இருக்கிறது. உன் வாக்குத்தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் ஆக்கியிருக்கு. நீ சாதாரண ஆளு குடிசையில வாழ்றவனா இருக்கலாம், உன்னுடைய வலிமை பெருசா அவனுடைய வலிமை பெருசான்னா உன் வலிமை தான் பெரியது, மக்கள் சக்தி தான் உயர்ந்தது. நீ நினைச்சாதான் பொன்முடி எம்எல்ஏ ஆக முடியும். ஐயா மதிப்புக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆக முடியும். அப்ப யாரு தப்பு? இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த அதிகாரத்தை, வலிமை மிக்க இந்த அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்தது யாரு? யோசிச்சு பாருங்க. நல்லவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒருத்தன் வாக்கு கேட்டு வர்றவன் நல்லவனா கெட்டவனா எப்படி கண்டுபிடிப்பீங்க? என் அன்பான குருதி உறவுகளை, ஒருத்தன் வாக்கு கேட்டு உங்கள்கிட்ட வர்றான்னா அவன் நல்லவனா கெட்டவனான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு. ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு. என்ன டெஸ்ட்? திருட்டுத்தனமா ராத்திரியில திருட மாதிரி வருவாங்க. என்ன பண்ணுவான்? திருட்டு பய மாதிரி ராத்திரியில திருட மாதிரி வருவான். நான் திருட்டு பய மாதிரிங்கிறல்ல, இல்ல, திருடர்கள், திருட அயோக்கியர்கள் வந்து என்ன செய்வான்? வாக்குக்கு பணம் கொடுப்பான். எங்கள்கிட்ட சொல்றான், ஈரோடு கிழக்கில் நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம், வெயில கிடந்து செத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப எங்கள்கிட்ட என்னுடைய நண்பர்கள், திமுக நண்பர்கள் சொல்றாங்க, என்ன களஞ்சியம், ஏன் இப்படி கிடந்து சாகுறீங்க இந்த வெயில்ல? எங்களுக்கு எல்லாம் 3 நாள் வேலை தான், 3 நாள் எங்க வேலை முடிஞ்சிடும். என்னது? பணம் பட்டுவாடா முடிஞ்சிடும். ஏண்டா 60 வருஷமா அரசியல் பண்றீங்க, வெக்கமான சூடு சொன்ன இல்லையா? உங்களுடைய முன்னோர்கள் ஐயா பேரறிஞர் அண்ணா கொள்கையை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலையா? ஐயா கட்டுமரம் கலைஞர் உங்களுக்கு கொள்கையை சொல்லிக் கொடுக்கலையா? நீங்க இத்தனை வருஷம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்க, இந்த மக்களுக்கு எந்த நல்லதும் செய்யலையா? நான் கேட்கிறேன். அப்ப அந்த கொள்கைகளை மக்கள்கிட்ட சொல்லி, மக்களுக்கு நான் இந்த நல்லது செஞ்சிருக்கேன் அப்படிங்கறத சொல்லி வாக்கு கேட்கிற யோக்கியதை ஏன் இல்ல? எதுக்கு வாக்குக்கு பணம் கொடுக்கிற? இந்த வாக்குக்கு பணம் கொடுக்க வராம அவன் நல்லவன் இல்ல, அவன் அயோக்கியன். அவன் அயோக்கியன், நல்லா தெரிஞ்சுங்க. அவன் திருட. வாக்குக்கு ஒருத்தன் காசு கொடுக்கறான்னா, இப்ப நான் கேட்கிறேன், இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய, இங்க கடை வச்சிருக்கக்கூடிய எல்லாரையும் பார்த்து நான் கேட்கிறேன், இங்க வாழைப்பழ பழக்கடை வச்சிருக்கிற அண்ணாச்சியை பார்த்து நான் கேட்கிறேன், ஒரு 500 ரூபாய் பணம் கொடுத்துட்டு உங்க கடையில இருக்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா நான் கொள்ளை அடிச்சுக்கிறேன்னு அப்படின்னு சொன்னா அண்ணன் ஒத்துக்குவாரா? யோசிங்க, அண்ணன் ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. இங்க இருக்கிற கடை வச்சிருக்கிற அண்ணன் ஒத்துக்குவாருன்னா ஒத்துக்க மாட்டாரு. ஏன்? வேண்டா நாய 500 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு
என் கடையில் இருக்க 1 லட்சம் ரூபாய் பொருளை நீ கொள்ளையடிப்பேடான்னு சொல்லி தூக்கி போட்டு என்ன அடிப்பாரு. அடிப்பாரா அடிக்க மாட்டாரா? அடிப்பாருன்னா வெறும் 500 ரூபாய் 1000 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு உன் வாக்க கேட்டு 5 வருஷத்துக்கு கொள்ளையடிக்கிறதுக்கு வர்றான அவனை செருப்பு கட்டி அடிக்க வேண்டாமா? சொல்ல, செருப்பு கட்டி அடிக்க வேண்டாமா? ஒரு தம்மா துண்டி எலி உன் வீட்டுல வந்து ஒரு தக்காளியை திருடிடும். என்ன செய்யும்? ஒரு தக்காளியை திருடிடும். என்ன பண்ற நீ? உடனே மார்க்கெட்ல போய் ஒரு எலியை கொல்றதுக்கு ஒரு மருந்து பாய்சனை வாங்கி வைக்கிற. வச்சு அந்த எலியை கொன்னாதான் உனக்கு தூக்கமே வரும். ஏண்டா, உன் உழைப்பை சொல்றான், உன் நாட்டை சொல்றான், உன் கனிம வளர்த்து சொல்றான், உன் எதிர்கால சந்தையினுடைய வாழ்க்கையை சொல்றான். வெறும் 500 ரூபாய் கொடுத்துட்டு இவனை திருட்டுத்தனம் பண்றவனுக்கு விஷ வச்சு கொல்லணுமா இல்லையா? சொல்லு, கொல்லணுமா வேண்டாமா? எதுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு எம்பியை தேர்ந்தெடுத்தீங்க? எதுக்கு தேர்ந்தெடுத்தீங்க? எதுக்கு தேர்ந்தெடுத்தீங்க? இந்த கண்டாச்சிபுரத்தில் இருக்கிற மக்களை பார்த்து நான் கேட்கிறேன், எதுக்கு ஒரு எம்பியை தேர்ந்தெடுத்தீங்க? அந்த எம்பி 5 வருஷத்துல உங்களுக்கு என்ன செஞ்சாரு? யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? ஒரு வருஷத்துக்கு இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில 5000 புள்ள படிச்சுட்டு வெளியில வருது. உங்க வீட்டு பிள்ளைங்க 5000 புள்ள படிச்சுட்டு வெளியில வருது. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. எத்தனை பிள்ளைங்களுக்கு? வருஷத்துக்கு 5000 பிள்ளைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா நீ என்ன நினைக்கிற? நான் பரம்பரையா திமுக, நான் பரம்பரையா அதிமுக. ஒரு 150 ரூபாய்க்கு வேட்டி வாங்கி கட்டிட்டேன், அதனால நான் அதிமுக, நான் திமுக. உன் பிள்ளைக்கு வேலை கிடைக்கலடா, உன் பிள்ளைக்கு வேலை கிடைக்கலடா. நீ ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திய ஒரு எம்பி தேர்ந்தெடுத்த அந்த எம்பி என்ன கிழிச்சிருக்காரு? சொல்லு பாபா, சொல்லு பாபா. திரும்பவும் சாதி பார்த்து ஓட்டு போடுவியா? திரும்பவும் கட்சி பார்த்து ஓட்டு போடுவியா? எவன் நல்லவன்னு பார்க்க மாட்டியா? எவன் நல்லவன்னு பார்க்காம நீ போடுற ஓட்டு இருக்கு பாரு, அது ஒன்னே இல்ல, உன் பிள்ளையோட வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சார் ஆக்கிவிடும். உன் பிள்ளை இருக்கு பாரு, உன் படிக்கிற புள்ள, அந்த பிள்ளையோட வாழ்க்கையை குட்டிச்சார் ஆக்கிவிடும். ஏயா, அவன் கொடுக்கிற 1000 ரூபாய் என்னத்துக்கு பயன்படும்? அவன் கொடுக்கிறான் பாரு உன் வாக்குக்கு 1000 ரூபாய். அந்த 1000 ரூபாய் வாங்கி நாக்கு வலிக்க முடியுமா? உன் பிள்ளைய கட்டி கொடுத்துட முடியுமா? உன் படிக்கிற உன் பிள்ளைக்கு ஒரு மாசம் பீஸ் கட்ட முடியுமா அந்த 1000 ரூபாய் வச்சு? அப்ப தூக்கி கசக்கி அவன் மூஞ்சில அடிக்க முடியாதா உன்னால? நான் கேட்கிறேன், ஓட்டுக்கு பணம் கொடுக்க வர திருடன இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்படுகின்ற அந்த குற்றவாளிய அடிச்சு என்னைக்கு விரட்ட போறோம்? என்னைக்கு விரட்ட போறோம்? உங்க பிள்ளைங்களுக்கு எதிர்காலம் வேணும்னா, படிக்கிற உங்க பிள்ளைகளுக்கு வேலை வேணும்னா, இந்த விழுப்புரம் தொகுதியில 6 சட்டமன்ற தொகுதி இருக்கு. இந்த 6 சட்டமன்ற தொகுதிக்கும் தனித்தனியா பிரச்சனை இருக்கு. இந்த 6 சட்டமன்ற தொகுதிக்கும் வந்தா நீங்க தேர்ந்தெடுக்கிற எம்எல்ஏ எம்பிக்கள் இந்த சட்டமன்ற தொகுதிக்கு வந்து அந்த என்ன பிரச்சனை இருக்குன்னு இந்த மக்களை சந்திச்சு பேசி, இந்த படிக்கிற பிள்ளைங்க, இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில படிக்கிற பிள்ளைங்க என்ன பண்ணலாம்? படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்றான்? அப்பா அம்மாவை விட்டுட்டு, சொந்த பந்தத்தை விட்டுட்டு எங்க போறான்? பெங்களூருக்கு போறான் வேலை செய்யறது. பெங்களூருக்கு வேலை செய்ய போறான், மும்பைக்கு வேலை செய்ய போறான். யாரு காரணம் நினைக்கிறீங்க நீங்க? என் அன்பான என் குருதி உறவுகளை, என் ரத்த சொந்தமே, யார் காரணம்? நீதான் காரணம். உன் பிள்ளைக்கு வேலை இல்லாம போனதுக்கு நீதான் காரணம். உன் பிள்ளை உன்னை விட்டுட்டு பெங்களூர்ல போய் தன்னந்தனியா கஷ்டப்படுறதுக்கு நீதான் காரணம். எப்படி நீ காரணம்? நீ போட்ட ஓட்டு காரணம். நீ போட்ட ஓட்டு காரணம். ஓட்டை வாங்கினவன் என்ன பண்றான்? இந்த தொகுதியை முன்னேற்றனா இல்ல, அவன் தன்னைத்தானே முன்னேற்றிக்கிட்டான். போய் பாரு, எடுத்து பாரு கணக்க. ஐயா பொன்முடி அவர்கள் வாத்தியாரா இருந்துட்டு முதல்ல எலெக்ஷன் நின்ன போது எவ்வளவு சொத்து அவருக்கு? எவ்வளவு சொத்து?
5 வருஷத்துக்கு அவர் எம்எல்ஏ இருந்தாருன்னா ஒரு எம்எல்ஏவுக்கு எவ்வளவு சம்பளம்? ஒரு மாசம் 1,05,000 ரூபாய் சம்பளம் ஒரு எம்எல்ஏவுக்கு. ஆனா 5 வருஷம் கழிச்சு எம்எல்ஏவை பார்த்தா 100 கோடி ரூபாய் சொத்து இருக்கே. எப்படி? கேள்வி கேட்கணுமா வேண்டாமா? ஏன் கேள்வி கேட்கணும்? யோ, நீ போட்ட ஓட்டா அவன் எம்எல்ஏ ஆனா அப்ப நீதானா கேள்வி கேட்கணும்? நீதானே கேள்வி கேட்கணும். நாங்க 13 வருஷமா கேள்வி கேட்கிறோம். 13 வருஷமா கேள்வி கேட்கிறோம். இந்த மக்களை பார்த்து நாங்க சொல்றோம், இளைய தலைமுறை பிள்ளைகள், படித்த பிள்ளைகளுக்கு வேலை வேணுமா வேண்டாமா? இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்க்கணுமா வேண்டாமா? சொல்லுங்க பாப்பா. விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் ஏதாவது ஒரு தொழிற்சாலை இருக்கா? தொழில்பேட்டை இருக்கா? எவ்வளவு மத்திய ஒன்றிய அரசு ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு எவ்வளவு பணம் ஒதுக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு பணம் ஒதுக்குன்னு தெரியுமா? எம்பியா இருக்கிறவன் அந்த பணத்தை வாங்கி என்ன பண்றான்னு என்னைக்காவது நீங்க கேள்வி கேட்டீங்களா? என்னைக்காவது நீங்க கேள்வி கேட்டீங்களா? உங்க பிள்ளைகள் நாங்கள், எனக்கு நீங்க ஓட்டு போட்டு என்ன நீங்க எம்பி ஆக்கி பாராளுமன்றத்துக்கு அனுப்பிச்சு பாரு, நான் வெள்ள அறிக்கை கொடுக்கிறேன். எத்தனை கோடி இந்த தொகுதிக்கு ஒன்றிய அரசு ஒதுக்குது, எத்தனை கோடிக்கு நான் என்ன செஞ்சேன், படிச்சு முடிச்சிட்டு வர்ற உங்க பிள்ளைக்கு வேலை வாங்கி கொடுக்கறதுக்கு நான் என்ன பண்ணினேன்னு என்கிட்ட திட்டம் இருக்கு. நான் உங்க பிள்ளைங்களுக்கு சாகிற வரைக்கும் என்ன மறக்க முடியாத ஒரு ஆளா நான் ஆயிடுவேன். உங்க பிள்ளைகளுக்கு கடவுள் போல என் அண்ணன் மு களஞ்சியம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கான ஒரு ஆளா இந்த தொகுதியில நான் இருப்பேன். நீ இந்த தொகுதியில எந்த பக்கம் திரும்பினாலும் என் போன் நம்பர் எழுதி கிடக்கும். உனக்கு என்ன பிரச்சனைனாலும் எனக்கு போன் பண்ணி கேட்கலாம். நேரடியா, யாரு இடைத்தரகர்களே கிடையாது. நேரடியா எனக்கு ஓட்டு போட்டு என்ன நீ எம்பி ஆக்கினா நேரடியா போன் பண்ணி, ஐயா என் புள்ள இன்ன படிப்பு படிச்சுட்டு வந்திருக்கிறான், அவன் வேலை இல்லாம இருக்கிறான், அவனை என்ன பண்ண போற நீ அப்படின்னு கேட்கிற உரிமை உங்களுக்கு இருக்கிறது. என் அன்பான உறவுகளை, மிகப்பெரிய அதிகார பலத்தை, அதிகார வலிமையை நீங்க தூக்கிய அதிமுக காரனுக்கும் திமுக காரனுக்கும், அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் சாதி பார்த்து ஓட்டு போட்டு, கட்சி பார்த்து ஓட்டு போட்டு என்ன பலனை கண்டீங்க? நீங்க என்ன பலனை கண்டீங்க? நான் கேட்கிறேன். ஆகவே இந்த கண்டாச்சிபுரம் பகுதியில் வாழ்கிற என் குருதி உறவுகளை, உங்களுக்கான நேர்மையான ஒருத்தனை, உண்மையான ஒருத்தனை தேர்ந்தெடுப்பதற்கான பெரும் வாய்ப்பு இந்த தேர்தலில் உங்களுக்கு இருக்கிறது. காசை வாங்கிக்க. நாங்களும் தான் காசு 1 பைசா கூட கொடுக்கல. சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் 5 பைசா கூட கொடுக்கல. இந்த அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி பல 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 கோடி. நான் ஒரு கணக்கு சொல்றேன் பாருங்க, கணக்கு தெரிஞ்சா கணக்கு போட்டு பாரு. ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறான். நம்முடைய விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதியில 15 லட்சம் ஓட்டு இருக்கு. எத்தனை ஓட்டு இருக்கு? 16,000 சில்லற ஓட்டு இருக்கு. ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய்னா எத்தனை கோடி வருதுன்னு கணக்கு போட்டு பாரு. அத்தனை கோடிய அதிமுக கூட்டணியும் இன்வெஸ்ட் பண்ணுது, திமுக கூட்டணியும் இன்வெஸ்ட் பண்ணுது. இப்போ ஒருத்தன் புதுசா வந்திருக்கிறான் ஒரு கூட்டணி. யார் அவன்? பிஜேபி கூட்டணி. நமக்கும் அவங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்காயா? ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அவன் பேசுறது என்னன்னு நமக்கு புரியுமா? யோசிங்க. எங்க அண்ணன் சொல்றாரு, யாரு? மதிப்புக்குரிய தம்பி அண்ணாமலை சொல்றாரு, என் மக்கள் என் மண் அப்படிங்கிறார். நான் கேட்கிறேன், அண்ணாமலை அவர்களை பார்த்து கேட்கிறேன், என் மக்கள் என் மண் என்று சொல்லுகிறாயே, மழையை வெட்டி அல்றாண்டா, அது ஓ மண் இல்லையா? அதை என்ன நீ என்னைக்காவது கேட்டிருக்கியா? ஆத்துல இருக்கிற மண்ணெல்லாம் அள்ளிட்டு போய் தண்ணி ஓடுற என் ஆத்தையெல்லாம் சாகடிக்கிறான், அது ஓ மண் இல்லையா? அதை கேட்க மாட்டியா நீ? நான் கேட்கிறேன், அது என்ன என் மக்கள் என் மண்? என் மக்கள் அப்படிங்கிற ஸ்டெர்லைட்ல 13 பேரை துப்பாக்கி சுட்டு கொன்னா என்னடா தப்பு பண்ணா? என் குருதி உறவு, என் சொந்தக்காரன் என்னடா தப்பு பண்ணா? அவன் ஓ மக்கள் இல்லையா? அவனை நீ கேள்வி கேட்டியா என்னைக்காவது? இப்ப வெள்ளம் வந்துச்சு, சென்னையில
10 நாள் சோறு கூட இல்லாம என் மக்கள் தண்ணீர்ல படுக்க இடம் கிடையாம நின்னா எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் கிட்டத்தட்ட 25 நாட்கள் அந்த மக்களோட மக்களா போய் நின்னாண்டா. நின்னா வந்தாரே மோடி, படையெடுத்து வர்றாரு தமிழ்நாட்டுக்கு, வணக்கம் அப்படிங்கிறாரு. அந்த மக்களை போய் பார்த்தாரா? அந்த மக்களை போய் பார்த்தாரா? ஏதாவது கேட்டாரா? அப்புறம் என்ன, என் மக்கள் தாமிரபரணி ஆறு தண்ணி வந்து கிட்டத்தட்ட கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், தென்காசி மாவட்டம், 4 மாவட்டம் மூழ்கி போச்சு. மக்கள் தவிச்சு கஷ்டப்பட்டு இருந்தான். 26 நாட்கள் எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் தன்னுடைய நாம் தமிழர் படையோட போய் இறங்கி அவர்களுக்கு உணவு கொடுத்தது இருந்து அவர்களுக்கு அத்தனையும் கொடுத்து அவர்களோடு மக்களோடு மக்களாக நின்னானே. நீ வந்திய மோடி, அந்த 4 மாவட்டத்து மக்களுக்கு ஒரு ஆறுதல் சொன்னியா? ஒரு அறிக்கை விட்டியா? அப்புறம் என்னடா என் மக்கள் என் மண்ணு, என்ன ஏமாத்துற? யாரை ஏமாத்துறீங்கன்னு நான் கேட்கிறேன். அதனால புதுசா ஒரு கூட்டணியா, அந்த கூட்டணி வந்து என்ன செய்ய போதா? தமிழ்நாட்டை அப்படியே புடிங்கி நாத்து நட்டு வைக்க போதான். புரியுதா நான் சொல்றது? அதனால உங்ககிட்ட வந்து காசு கொடுத்து, நீ பாத்தீங்கன்னா கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் காசை அள்ளி வாரி இறைச்சாங்க. திமுக ஒரு பக்கம், அதிமுக ஒரு பக்கம். அதுக்கு நடுவுல வெறும் கருத்தை சொல்லி வாக்கு கேட்டு நாங்க நின்னோம், நாம் தமிழர் கட்சி நின்னோம். ஏன்னா இந்த தொகுதியை கண்டாச்சிபுரத்தில் இருக்க மக்கள் யோசிக்கணும். காசு கொடுப்பான், அவன் காசு கொடுத்து திருட்டு பயல் ஆகுறான், காசு கொடுத்து குற்றவாளி ஆகிறான். காசை வாங்க வச்சு உன்னையும் குற்றவாளியா மாத்துவான். ஆனா மக்கள் என்ன செஞ்சான் தெரியுமா? காசை வாங்கிக்கிட்டு 31 லட்சம் பேர் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டான். ஒருத்தர் 2 பேர் இல்ல, 31 லட்சம் பேருக்கு காசை வாங்கிக்கிட்டு திருட்டு போயிடா, நீ என்ன திருட, என்னை கொள்ளடிக்க, என் பிள்ளையோட வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சாராக்கிறதுக்கு நீ காசு கொடுக்கறடான்னு சொல்லி மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு அவனுக்கு ஓட்டு போடாட்டி என்ன பண்ணுவான்? தலையை சீவிடுவானா? தலையை சீவிடுவானுங்களா வந்து நீ எனக்கு ஓட்டு போடலன்னு? அப்படித்தான் 31 லட்சம் பேர் ஓட்டு போட்டான் எங்களுக்கு. 31 லட்சம் பேரு. இந்த பாருங்க, ஈரோடு கிழக்கு நீங்க வந்து பார்த்திருந்தீங்கன்னா அப்படியே நொந்து போயிருவீங்க. 300 கோடி திமுக செலவு பண்ணிச்சு. எதுக்கு? எழுந்து நடக்க முடியாத, களத்துக்கு வந்து ஒரு நாள் கூட ஓட்டு கேட்காத EVKS இளங்கோவனுக்கு அவனை ஜெயிக்க வைக்கிறதுக்கு 300 கோடி ஈரோடு கிழக்குல செலவு பண்ணிச்சு. பணத்தை வாரி வாங்கினா ஒரு ஓட்டுக்கு 6000 7000 கொடுத்தான். மக்களை கொண்டு போய் பட்டியல ஆடு மாட்டை அடக்கி வைக்கிற மாதிரி காலையில 8 மணில இருந்து இரவு 8 மணி வரைக்கும் அடைச்சு வச்சு பிரியாணி போட்டான். ஆனால் அந்த மக்கள் இவ்வளவையும் செஞ்சதுக்கு அப்புறமும் அந்த மக்கள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள், இந்த மண்ணின் மைந்தர்கள், அவர்கள் உண்மையானவர்கள், நேர்மையானவர்கள் என்று சொல்லி 10,800 பேர் எங்களுக்கு வாக்கு செலுத்தினார். நீங்க யோசிச்சு பாருங்க, உண்மையை நீங்க நேசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னார், நேர்மையை நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று சொன்னார். அவன் கொடுக்கிற அந்த பிச்சை காசு நீ வாங்காம போ, ஆனா வாக்களிக்காத, அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. அதுல என்ன, அவனே திருட்டுத்தனம் பண்றான், அதுல என்ன நேர்மை என்று கிடைக்கும் நமக்கு? யோசிங்க. அதனால என் அன்பான உறவுகளை, நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளாகிய நாங்க சொல்றோம், உங்களுக்கு ஒரு உறுதியை கொடுக்கிறோம். அது என்ன? நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த அரசியல் கட்சியிலேயாவது இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றுல எந்த அரசியல் கட்சியிலேயாவது லஞ்ச ஒழிப்பு பாசறைன்னு ஒண்ணு இருக்கா? கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. லஞ்ச ஒழிப்பு பாசறைன்னு எந்த கட்சியிலேயாவது இருக்கா? நாம் தமிழர் கட்சியில இருக்கு. சரி, அது என்ன செய்யும்? நீ ஒரு தாசில்தார் ஆபீஸ்க்கு போற, அல்லது கலெக்டர் ஆபீஸ்க்கு போற, அல்லது ஏதேனும் ஒரு அரசு நிறுவனத்துக்கு போற, அவன் லஞ்சம் கொடுத்தா தான் இந்த வேலையை செஞ்சு தருவேன்னு சொல்லி உங்ககிட்ட லஞ்சம் வாங்கிட்டான்.
அது உனக்கு பதட்டமா இருக்கு, நம்மளை ஏமாத்தி பணம் வாங்கிட்டானே உனக்கு தோணுது. உடனே நீ நாம் தமிழர் கட்சியினுடைய லஞ்ச ஒழிப்பு பாசறைக்கு வா. ஐயா, இந்த அதிகாரி என்னிடம் லஞ்சம் வாங்கி விட்டான் அப்படின்னு நீ புகார் மட்டும் கொடுத்து பாரு. நீ உண்மையாவே லஞ்சம் நீ கொடுத்திருந்தீனா அந்த அதிகாரி என்ன பாடுபடுவான்னு அப்புறம் பாரு. அந்த பணத்தை உனக்கு வாங்கி கொடுப்பான். இது வரைக்கும் பல கோடி ரூபாய தமிழகம் முழுவதும் அந்த மாதிரி நாங்க வாங்கி கொடுத்திருக்கிறோம். உங்க பகுதியில் இருக்க மக்களுக்கு நாம் தமிழர் கட்சி பத்தி தெரியாது. உங்களுக்கு லஞ்ச ஒழிப்பு பாசறை இருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். எல்லாம் சின்ன சின்ன பசங்களா இருக்காங்க, பொடி பசங்களா இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. என் தம்பிகள் இங்க நான் வந்த போது சொன்னாங்க, இந்த கண்டாச்சிபுரத்துல நாம் தமிழர் கட்சி கொடியை ஏத்த முடியலன்னு அப்படின்னு சொன்னாங்க. நான் தம்பிகள்கிட்ட சொன்னேன், வரலாறு தெரியாதவர்களுடைய செயல் தம்பி, வருந்தாத. யாருக்கு வரலாறு தெரியல? எவன் அங்கே கொடி ஏற்ற வேண்டாம் என்று சொன்னானோ அவனுக்கு வரலாறு தெரியல. என்ன வரலாறு? 1949 கேட்டுக்க. இன்னைக்கு அண்ணா திமுக திமுக நிக்கிறீங்களே, உங்களுடைய வரலாறு நான் சொல்றேன் கேட்டுக்க. 1949 திமுக என்கிற கட்சியை ஆரம்பித்த போது நிலப்பரப்பினுடைய பிரதான ஆளுங்கட்சியா காங்கிரஸ் கட்சி இருந்துச்சு, பிரதான எதிர்கட்சியா கம்யூனிஸ்ட் கட்சி இருந்துச்சு. இன்னைக்கு நாம் தமிழர் பிள்ளைகளை போல சின்ன சின்ன பிள்ளைகளாக அன்னைக்கு திமுக என்கிற அந்த கட்சியை பேரறிஞர் அண்ணா உருவாக்கிய போது அந்த பிள்ளைகளை அன்னைக்கு அந்த திமுகவில் இருந்த சின்ன சின்ன தம்பிகளை தலை தூக்க விடாம அடிக்கணும் அப்படின்னு சொல்லி கண்ட இடத்துல எல்லாம் திமுக துண்டு போட்டிருந்தாவே அடிப்பான். யாரு? காங்கிரஸ்காரன் அடிப்பான், கம்யூனிஸ்ட்காரன் அடிப்பான். ஒரு கூட்டம் போட்டு பேச முடியாது. காங்கிரஸ்காரன் அடிப்பான், கம்யூனிஸ்ட்காரன் அடிப்பான். திமுக காரன் கொடி ஏற்ற முடியாது. காங்கிரஸ்காரன் ஏத்த விட மாட்டான், கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் ஏத்த விட மாட்டான். அன்னைக்கு இருந்த அந்த இளம் பிஞ்சு ரத்தங்கள் திமுகவை தன்னுடைய உயிர் கொள்கையா ஏத்துக்கிட்டு அந்த கட்சியில பயணிச்ச அந்த இளம் பிள்ளைகள் மனதில் வண்ணம், என்னைக்காவது ஒரு நாள் நாங்க ஜெயிச்சு வருவோம்டா, அன்னைக்கு இந்த காங்கிரஸ் காரனையும் கம்யூனிஸ்ட் காரனையும் இந்த மண்ணில் இருந்து தொடர்ச்சி எறிவோம்டா, ஏறி நின்று ஏறி மிதிப்போம்டான்னு சொல்லி அன்னைக்கு அந்த இளம் பிஞ்சு ரத்தங்கள் திமுக பிஞ்சுகள் அன்னைக்கு வன்மத்தை நெஞ்சில வளர்த்தான். நாட்கள் கடந்தது. ஒரு 16-17 வருஷம் போராடி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தான். வந்ததிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்காரன் தமிழ்நாட்டில் இருக்கானா? அடிச்சு அள்ளினா கூட ஒரு லாரி தர மாட்டான். கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் இருக்கானா? எங்க இருக்கான்? இந்த வரலாறை மறந்துட்டு திமுக காரணம் அதிமுக காரணம் நாம் தமிழர் கட்சி இளம் பிள்ளைகளை எங்கள் தம்பிகளை கொடியேற்ற கூடாது அப்படிங்கிறதும், மேடை ஏறி பேசக்கூடாது அப்படிங்கிறதும், மேடையில பேசிட்டு இருக்கும் போது எந்திரிச்சு போய் மேடையில போய் தகராறு பண்றதுக்கு போறதும், இந்த நிலப்பரப்புல திமுகவும் அதிமுகவும் இல்லாம போயிடும். ஏறி வந்தோம்னு வச்சுக்க, தூக்கி போட்டு பிடிச்சா ஒரு நூற்றாண்டுக்கு தலை தூக்க முடியாது. நீங்க வரலாறு தெரிஞ்சுக்கங்க, வரலாறு நெஞ்சில ஏறிக்கீங்க. ஒரு 50 ஆண்டு காலம் இந்த மண்ணில் நீங்க இருந்திருக்கிறீங்க. இந்த மண்ணில் நாங்கள் உங்களை தூக்கி கொண்டாடி இருக்கிறோம். உங்களுடைய அரசியல், உங்களுடைய கருத்து எல்லாம் செத்து போச்சு. எங்களுக்கு எந்த நல்லதையும் செய்யல. எங்கள் பிள்ளைகள் தட்டி தடுமாறி கத்தி கதறி நின்ற போது நாங்கள் எழுந்து வந்து கொண்டிருக்கிறோம். எங்களை அழிச்சு புள்ளலாம், எங்க பிள்ளைங்க கொடி ஏற்றக்கூடாது. ஏத்தனா என்ன பண்ணீங்க? ஏத்தனா என்ன ஆயிரும்? திமுக அழிச்சு விடுமா? எதுக்கு பயம்? ஒரு கொடியை ஏத்தனா என்னையா பண்ணும்? இங்க யாராவது திமுக காரர்கள் நின்று கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, என்னோட பேச்சை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு கட்சி கொடி ஏத்துனா என்ன ஆயிரும்? ஏன் ஏத்தக்கூடாது? நீங்க கொடி ஏத்தலன்னா நாம் தமிழர் கட்சி இந்த பகுதியில் வளராதா? நாம் தமிழருடைய கருத்தை இளம் பிள்ளைகள் ஏற்க மாட்டார்களா? நான் கேட்கிறேன். அப்ப நீங்க சிந்திக்கணும்ல. ஏதோ அவங்க கட்சி கூடிய அவங்க ஏத்திட்டு போறாண்டான்னு நினைக்கின்ற பெருந்தன்மை ஏன் இல்ல? இத்தனை வருஷம் பூமியில இருந்திருக்கீங்க, சிந்திக்கிற திறன் ஏன் இல்ல? இதான் நாங்க வந்து கேள்வியா முன்வைக்கிறோம். என்ன ஆயிரும்னு கேட்கிறோம். அப்படியே காலம் அப்படியே இருந்துருமா?
இப்ப நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னத்தை புடுங்கி கொடுக்குறீங்களா? ஒட்டிட்டு வர்றான் ஒரு வண்டி, ஒரு வாகனத்துல எங்க சின்னத்தை ஒட்டிட்டு வர்றான். கண்டாச்சிபுரத்தில் இருக்கக்கூடிய என் குருதி உறவுகளை கேளுங்க, இணையதளங்கள்ல பார்த்திருப்பீங்க, பார்க்காதவங்களுக்கு சொல்றோம். ஒரு ஜீப்பு மாதிரி ஒரு வாகனம், அந்த வாகனத்துக்கு முன்னாடி விவசாய சின்னத்தை பெருசா போட்டு ஒட்டிக்கிட்டு ஒரு வாகனம் வருது. அந்த வாகனத்துக்கு மேல திமுக கலர்ல எழுதியிருக்கு, கலைஞர் திராவிட அறிவகம், கலைஞர் அறிவகம் அப்படின்னு எழுதியிருக்கு. திமுக கட்சி அந்த திமுக கொடி கலர்ல கருப்பு சிவப்புல எழுதியிருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னங்க அர்த்தம்? சீமானோட சின்னத்தை புடுங்கியாச்சுன்னா ஓட்ட புடுங்கிடுவியா? ஓட்ட புடுங்கிடுவியா? நான் கேட்கிறேன். அப்ப இது என்ன கருத்தியல்? இது என்ன சிந்தனை? 60 ஆண்டு காலமா இந்த மண்ணில் நீங்க ஆட்சி செஞ்சிருக்கீங்களா? ஏன் பயப்படுற? பயந்துதான் கூட்டணி. இவர்கள் புரிந்து கொள்ளாத ஒரு விஷயம் இருக்கு. வைகோ அவர்கள் கட்சி ஆரம்பிச்சார், தனியா திமுக இருந்து பிரிஞ்சு வந்து. எதுக்கு கட்சி ஆரம்பிச்சார் வைகோ? திமுக வாரிசு அரசியலை நோக்கி நகர்கிறது. முக ஸ்டாலின் என்ன கோபாலபுரத்து இளவரசனா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு வெளியில வந்து கட்சி ஆரம்பிச்சாரு. கடைசி என்ன நடந்துச்சு? கலைஞர் கருணாநிதி காலிலேயே விழுந்தாருங்க. நம்புவீங்களா நீங்க? காலிலேயே கும்பிட்டு விழுந்தாரியா? இணையத்துல போய் பாருங்க, காலிலேயே கும்பிட்டு விழுந்தாரு. இன்னைக்கு என்ன சொன்னாரு? லாஸ்ட் எலெக்ஷன் என்ன சொன்னாரு? முக ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்குவதே எனது லட்சியம், எனது கொள்கை அப்படின்னாரு. ஏன்? தோல்வி. தோல்வியை பார்த்து பயம். அதே மாதிரிதான் நம்ம ஐயா யாரு, கமலஹாசன் என்ன செஞ்சாரு? திராவிட அரசியலை ஒழித்து கட்ட வேண்டும், உயிரே போனாலும் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சினிமாவில் வசனம் பேசுறது மாதிரி கர்ச்சிக்கிட்டு வந்தாரு. வந்து என்ன செஞ்சாரு? ஒரே ஒரு தேர்தலில் சந்திச்சாரு. ஒரு நாடாளுமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தல். என்ன ஆனாரு? அப்பா இது போதும்டா அப்பா, நமக்கு இது சரிபட்டு வராதுடா. இவ்வளோ பெரிய சூரியன் வந்து தமிழ்நாட்டுக்கே வெளிச்சம் கொடுக்கும் போது நம்ம தம்மா துண்டு டார்ச்சரை வச்சுக்கிட்டு எங்கடா நம்ம வெளிச்சம் கொடுக்க போறோம், அதனால சூரியனுக்குள்ளேயே போயிடுவோம்டான்னு சொல்லி சூரியனுக்குள்ளேயே போயிட்டான். ஏன்? தேர்தல் தோல்வி. அடுத்து இன்னொருத்தர் வந்தாரு, சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் நாட்டாம வந்தாரு. அவர் ஆரம்பிச்சதுல இருந்தே ஒரே குழப்பம். இவன் கூட போய் கூட்டணி சேர்றது, அவன் கூட போய் கூட்டணி சேர்றது. கமலஹாசன் கூட போய் ஒருத்தன் கூட்டணி சேர்ந்தாண்டா, அவனே தொடர்ந்து போய் நின்றுட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் கூட்டணி சேர்ந்த உடனே அவன் என்ன பண்ணிட்டான்? உனக்கு எத்தனை சீட்டு வேணும்? எனக்கு ஒரு 20 இருந்தா போதும். முடியாது, 40 வச்சுக்கலான்னு கொடுத்தான். 40 எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி ஒரு 40 சீட்டை போட்டலான்னு பார்த்தாரு. சரத்குமார் போட முடியலங்க, கட்சியில் ஆள் இல்லை. என்ன பண்ணாரு? 34 பேரை 35 பேரை போட்டுட்டு மீதி 5 சீட்டை திருப்பி கொடுத்தாரு. ஐயா என்னால முடியலையா, இருந்தாங்க வச்சுக்கீங்க அப்படின்னு திருப்பி கொடுத்துட்டாரு. இப்ப என்ன செய்யறாரு? பாரதிய ஜனதா கட்சியோட போய் நிக்கிறாரு. ஏன்? தோல்வி. என் அன்பான குருதி உறவுகளை, கண்டாச்சிபுரத்து என் சொந்தங்களை சிந்திச்சு பாருங்க. 2010 ஒரு தமிழன் எழுந்து நின்றான். மதுரையில மே மாசம் 18ஆம் தேதி மதுரையில நாம் தமிழர் கட்சியை தொடங்குற போது ஒரு உத்தரவாதம் கொடுத்தா. அவங்களுக்கெல்லாம் என்ன கொடுத்தா? திராவிட கட்சிகளோடும் தேசிய கட்சிகளோடும் ஒருபோதும் கூட்டணி இல்லை. எங்க அண்ணன் செந்தமலன் சீமான் சொன்னான். அதுக்கப்புறம் எத்தனை தேர்தலை கடந்திருக்கிறான். எந்த தேர்தலையாவது வெற்றி அடைஞ்சானா? எந்த தேர்தலையாவது வெற்றி அடைஞ்சானா? முதல் தேர்தலை சந்தித்து 1.5% வாக்கு வாங்கினான். எங்க அண்ணன் கலங்கல, எங்க அண்ணன் கலங்கல. எங்க தம்பிகளை உரமூட்டினார். தமிழகம் முழுவதும் கத்தி கதறி தொண்டை அறுபட ரத்தம் சொட்ட சொட்ட கருத்தை விதைத்தான். அடுத்த தேர்தல் வந்துச்சு. அந்த தேர்தலில் 4% வாக்கு வாங்கினான். திரும்ப சிங்கப்பூர் எழுந்தான்.
புலிபோல் பாய்ந்தான். தமிழகம் முழுவதும் சுற்றி வந்து எங்கள் பிள்ளைகளுக்கு, எங்கள் தம்பி தங்கைகளுக்கு உற்சாகம் ஊட்டினான். கருத்தியலாக அவர்களை வளர்த்தெடுத்தான். எவனாவது வாய் கொடுக்க முடியுமா? நாம் தமிழர் பிள்ளைகள்கிட்ட எவனாவது வாய் கொடுக்க முடியுமா? வரலாறு பேச முடியுமா? எவனாவது? மழலையர் பாசறையில் இருக்கான் பாருங்க, அவங்கிட்ட இன்னைக்கு அரசியல் பேசுறதுக்கு தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சி தலைவனும் கிடையாது. என் தம்பி ஈழவன், கோத்தகிரி ஈழவன் இருக்கான்ல, அவன் மணலை பாசறையில் இருந்தான். எனக்கு தெரிஞ்சுட்டு இன்னைக்கு இளைஞனா இருக்கான். மைக்கு அவனை பார்த்தா பயப்படுது. ஏன் ஏன் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவனுடைய மூளைக்குள்ள போய் கருத்தியலை விதைத்து ஒரு சிறந்த கருத்தியலனாக இன்னைக்கு அவன் வளர்ந்து நிற்கிறான். அதுபோல தொடர்ச்சியாக பயணித்து அடுத்த தேர்தலை எங்க அண்ணன் சந்திச்சான். கிட்டத்தட்ட 2021 4% 7% வாக்குகளை வாங்கி தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத பெரும் அரசியல் சக்தியாக இன்றைக்கு எழுந்து நிற்கிறான் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான். வைகோ போனது மாதிரி பயந்து போகல, கமலஹாசன் ஓடினது மாதிரி பயந்து ஓடல, சரத்குமார் ஓடினது மாதிரி பயந்து ஓடல. அடுத்த தோல்விகளில் பாடம் கற்று தன் பிள்ளைகளை அறிவூட்டி வளர்த்து தமிழக மக்களின் நெஞ்சில கொஞ்சம் கொஞ்சமா இடம் பிடிச்சிட்டு வர்றான். இன்னைக்கு தமிழக மக்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானை தவிர்த்தால் உங்க பிள்ளைங்களோட எதிர்காலம் வீணா போயிடும். நீ இது வரைக்கும் ஓட்டு போட்டீங்கல்ல, அந்த ஓட்டு போட்டவன்லாம் உங்களுக்கு என்ன செஞ்சான், உங்க பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சான் நீங்க யோசிச்சு பாருங்க. என்னன்னு யோசிக்கவே மாட்டீங்களா? போன தடவை ஒருத்தனுக்கு ஓட்டு போட்டோமே, அவன் 5 வருஷம் எம்பியா இருந்திருக்கானே, அவன் நமக்கு என்ன செஞ்சான்? திரும்பி அதே கட்சி அதே நபர் தேர்தலில் நின்னா திரும்ப நம்ம அவனுக்கே ஓட்டு போடணுமா? யோசிங்க. நாம் தமிழர் பிள்ளைகள் உண்மையாகவே இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்குமாக உழைப்பதற்காக நாங்கள் களத்திலே நிற்கின்றோம் என் அன்பான உறவுகளை. அதனால உங்களை நாடி வருவோம். தேர்தல் நாளைக்கு அறிவிச்சிருவான். தேர்தல் அறிவித்த பிறகு நாங்கள் உங்களை தொடர்ச்சியாக சந்திக்க வருவோம். நாங்க வந்தா உங்களுக்கு என்ன செய்வோம் அப்படிங்கிறத மிக தெளிவாக நாங்கள் சொல்லுவோம் என் அன்பான உறவுகளை. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் செந்தமிழன் சீமானுக்கு தேர்தலில் நின்று ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகி அமைச்சராகி முதலமைச்சராகி பெரிய கோடீஸ்வரன் ஆகணும் அப்படிங்கிற கனவெல்லாம் எதுவும் கிடையாது. நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிற பிள்ளைங்க யாருக்கும் எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், பெரிய கோடீஸ்வரன் ஆகி பல லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கி பல கோடி ரூபாய்க்கு வீடு கட்டி வாழணுங்கிற கனவுகள் எதுவும் எங்களுக்கு கிடையாது. எங்கள் அண்ணன் எங்களை கட்சியில சேர்க்கிற போது இதையெல்லாம் தெளிவாக சொல்லிதான் எங்கள் பிள்ளைகளை கட்சியில இணைத்திருக்கிறார். ஆகவே எங்களுடைய ஒரே நோக்கம் இனத்தின் விடுதலை. இந்த மக்களை இவர்களுக்கான ஒரு தூய குடிநீரை நாங்கள் வழங்க வேண்டும். இவர்களுடைய பிள்ளைகளுக்கு இலவச கல்வியை, இலவச மருத்துவத்தை, எல்லாருக்கும் சமமான மருத்துவத்தை வழங்கணும் அப்படிங்கிறது தான் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானினுடைய பெரும் கனவு. என் அன்பான உறவுகளை, எங்களுடைய கனவு தேசத்தை நாங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால் அதை நாங்க அடைய முடியாது. நீங்க தான் எங்களை அடைய வைக்கணும். நீங்க தான் எங்களுக்கு வாக்கு செலுத்தணும். நீங்க செலுத்துற வாக்கு எங்களுக்கான வாக்கு இல்லை. நான் திரும்ப சொல்லுகிறேன், இந்த கண்டாச்சிபுரத்திலே இருக்கக்கூடிய என் அன்பான உறவுகளை நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க வாக்கு செலுத்துறது எனக்கு இல்லை, உங்களுடைய பிள்ளைகளினுடைய நலனுக்கு. நீங்கள் வாக்கு செலுத்துவது உங்களுக்கு, நீங்கள் வாக்கு செலுத்துவது பாருங்க, இது ஒரு விவசாயம், முழுசும் விவசாயம் சார்ந்த பகுதி. விழுப்புரம் நாடாளுமன்ற பகுதி முழுதும் விவசாயம் சார்ந்த ஒரு பகுதி. விவசாயிகளுக்கு ஏதேனும் ஒரு நல்லதை சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி அடைஞ்சவர் ஏதேனும் நல்லதை செஞ்சிருக்காங்களா? நான் கேட்கிறேன். ஏதேனும் விழுப்புரத்துல
நகை கடை செய்யறவங்க தமிழ்நாட்டிலேயே கொஞ்சம் அதிகமான குடும்பங்கள் இருக்கிறது விழுப்புரத்தில் இருக்கு. அவர்களுக்கு தொடர்ச்சியா கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்காங்க. என்கிட்ட கூட அவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க. நான் வென்றால் உறுதியா செய்வேன். அவங்க கோரிக்கை என்னங்கிறத நான் நிறைவேற்றுவேன். அதனால நாம் தமிழர் பிள்ளைகள் சின்ன சின்ன பிள்ளைகளா இருக்காங்க. இவங்களுக்கு என்ன தெரியும், என்ன அரசியல் இவங்க பேசிட போறாங்க அப்படிங்கிற நினைப்பை நீங்கள் சுத்தமாக மாற்றிவிட்டு, உங்கள் வீட்டு பிள்ளைகள் நாங்கள் உங்களிடம் வாக்கு கேட்டு வந்திருக்கிறோம், உங்களுடைய பொன்னான வாக்குகளை எங்களுக்கு அளிக்கணும். சின்னத்தை சொல்லி வாக்கு கேட்க முடியல பாருங்க. இதுதான் என் சின்னம், அந்த சின்னத்துக்கு வாக்கு கொடுங்க அப்படின்னு கேட்க முடியல. ஏன்? ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும் எங்களை பார்த்து பயப்படுறான். மாநிலத்தை ஆண்டுட்டு இருக்க திமுகவும் எங்களை பார்த்து பயப்படுறான். எதுக்கு? சின்னத்தை கொடுத்தா இந்த பயலுவை முன்னாடியே போய் வாக்கெல்லாம் பறிச்சிருவாங்க. அதனால தேர்தல் அறிவிக்கிற வரைக்கும் இவங்களுக்கு சின்னத்தை கொடுக்க கூடாது. எதுக்கு? களத்துல போய் நிக்க கூடாது. ஏய், நாங்க சின்னம் வச்சுக்கிட்டு எல்லாம் வாக்கு கேட்க வர்றவங்க இல்லடா. எண்ணங்களை, கருத்துக்களை, லட்சியத்தை, கொள்கையை கொண்டு வந்து மக்களிடம் விதைக்க வந்தவங்க. எங்களுக்கு சின்னம் வேண்டாம். நீ உண்மையாவே நாம் தமிழர் கட்சியை நேசித்தால், அந்த கட்சி சொல்லுகிற கருத்துக்கள் உண்மையாகவே மக்களுக்கு நலன் பயக்கும் என்று நீங்கள் நினைத்தால், சின்னம் என்ன சின்னம்? கடைசி நாள் தெரிஞ்சா பத்தாதா? சின்னம் கடைசி நாள் தெரிஞ்சா பத்தாதா? அதனால கண்டாச்சிபுரம் பகுதியில் வாழுகிற என் அன்பான குருதி உறவுகளை, உங்களுடைய வாக்கை எனக்கு, நான் மு களஞ்சியம் திரைப்பட இயக்குனர். நான் தொடர்ச்சியா தமிழ் சினிமாவில் பூமணி, பூந்தோட்டம், நிலவே முகம் காட்டு, கிழக்கும் மேற்கும், மிட்டாமிராசு, கருங்காலி, இப்ப கடைசியா ஏப்ரல் மாசம் முந்திரிக்காடு அப்படின்னு வரிசையா திரைப்படங்களை எடுத்திருக்கிறேன். திரைப்பட துறையில் பல்வேறு விருதுகளை நான் வென்றிருக்கிறேன். நிறைய படிச்சிருக்கேன். தொடர்ந்து அரசியல் களத்தில் தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கேன். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களோடு தமிழகம் முழுவதும் பயணித்து அரசியல் களத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு வேட்பாளர் தான் நான். எனக்கு நீங்க வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.